ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு சாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வேலைவாய்ப்பு. இது வந்து என்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இரவு காவலர் பணியிடத்துக்கு தான் நேரடி நியமனம் செய்கிறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணியா தான் நம்ம சேனலில் போகிற டிஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இரவு காவலர் போஸ்டிங்க்கு ஒரு காலியல் பணியிடம் தான் கொடுத்துருக்காங்க. பொது போட்டி. இது வந்து ஊதியம் வந்து 15,700 50,000 வரைக்கும் கேட்குறாங்க. இது வந்து கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2023 அன்றுபடி 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் அதிகபட்சம் பொது பிரிவினருக்கு 32 வயதிற்கு மிகாமலும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 34 வயது மிகாமல் இருக்கணும். அதிகபட்சம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 37 வயது மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 21/12/2023 முதல் 10/1/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள்ள ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் சாத்தூர் என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது வந்து நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் என்ற இணையதளத்தில், அதாவது www.virudhunagar.nic.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவம் மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய இரவு காவலர் பணிக்கான விண்ணப்பம் இது. ரைட் சைடு புகைப்படம், ரீசெண்டாக எடுத்த புகைப்படம், விண்ணப்பதாரர் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில், கணவர் தந்தை பாதுகாவலர் பெயர், பாலினம் ஆண் பெண், திருநங்கை, பிறந்த தேதி 1/7/2023 அன்று, வயது, நிலையான முகவரி, அஞ்சல் எண்ணுடன் கைபேசி எண், ஆதார் அட்டை எண், கல்வித் தகுதி, மதம், ஜாதி, உட்பிரிவு, இதுக்கெல்லாம் ஏதாவது இருந்தால் அதுக்கு நகல் இணைக்கணும். வேலைவாய்ப்பு பதிவு அட்டை விவரம் அதோட நகல். அது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை விவரம் எதுவும் இருந்தால் அதுக்கான சான்று இணைச்சி, அதாவது ஜெராக்ஸ் காப்பி இணைச்சி, அது வந்து நாள் இடம் இதில் உங்கள் டேட்டையும் நாளையும் எழுதிட்டு விண்ணப்பதாரர் கையொப்பத்தை போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட வேண்டியதான் மேலே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணினா தான் நம்ம சேனலில் போகிற பேசுவோம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.